ஹலோ தே கைஸ், வெல்கம் டு டேப் மேஜிக். நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சிட்டு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிசப்பாயின்மெண்ட்டில் மைண்டில் இருந்த தாட்ஸ்லாம் அப்படியே லபதிமோன்னு புலம்பிட்டேன் அந்த வீடியோவில். பட் இப்போ நான் நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரியே நவ் இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்டர்நேஷ்னல் பிரேக். ஸோ வி ஒன்ட் பி சீயிங் செல்சி ஃபார் சம் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் அனாலிசிஸ்ட் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி வித் ரிகார்ட்ஸ் டு செல்சி பர்ஃபார்மன்சஸ் அண்ட் அதை பற்றின என்னோட கொஞ்சம் தாட்ஸ்லாம் ஒரு வீடியோ மாதிரி பண்ணி போட்டுடலாம். வாட் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் வி ஹவ் லேர்ன்ட் பிஃபோர் த இன்டர்நேஷ்னல் பிரேக். இதுதான் அந்த டாபிக் இந்த வீடியோவோடது. ஸோ பேசிக்கலி ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தாங்க இந்த செல்சி பர்ஃபார்மன்ஸஸை வச்சு எனக்கு சொல்லணும்னா. ஒன்றும் ஆஹான்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நடாதுன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருந்தனால தெர் வாஸ் மிக்சட் எமோஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வி வில் கோ இன் டு த திங்ஸ். ஸோ இப்படி இருக்கிறனால தேர் வில் பி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு இன்னொன்று அடுத்து பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அண்ட் தென் வி வில் லுக் இன் டு த நெகட்டிவ்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு congratulate all the Chelsea players who got it selected to represent their nation in the international breakல. ஸ்பெஷல் மென்ஷன் நானி மெடுவேக்கேக்கு அண்ட் ரெனாட்டோ வேகா, because they both are getting their debut cap for their respective national teamஸுக்கு. நானி மெடுவேக்கே நம்ம under-21 டீமில் நிறையா பார்த்துருப்போம் and he is now called up for the senior squad. And Renato Vegaவும் போர்ச்சுகலை இப்போ ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தம். And also a special mention to Wesley Fofana. It's a real shame because அவனுக்கு நடந்த அந்த ACL இன்ஜுரினால he wasn't able to play consistently for the France squad. So again he has been called up for the national team. So I hope he fulfills the ceiling that he has என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சச் அ பிக் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர். இப்போ இன்ஜுரிக்கு அப்புறம் நான் பார்க்க முடியுது கொஞ்சம் கொஞ்சம் அவனோட பழைய அந்த பேஸ் அந்த இதெல்லாம் திருப்பி வந்துட்டுருக்கு. ஐ ஹோப் யூ கேன் கேட்ச் அப் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ தட் ஹீ டஸ் வெல் ஃபார் த நேஷ்னல் டீம் அஸ் வெல். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுதான் நேஷ்னல் கால்அப்ஸை பற்றி. அண்ட் நவ் வில் மூவ் இன் டு த செல்சிஸ் பர்ஃபார்மன்ஸஸ் பிஃபோர் திஸ் இன்டர்நேஷ்னல் பிரேக். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் அப்படி பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ். ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு நல்லதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் கெட்டதை கடைசியாக பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறப்போ எனக்கு என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்ல தோணுதுன்னா, த நம்பர் ஆஃப் அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் தட் வி கரண்ட்லி ஹேவ் இன் த டீம். நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் டெட்லைன் விண்டோவில் கூட சான்சோவை கூட வாங்கினோம். ஸோ அதுதான் சொல்லணுன்னா, இந்த படத்தில் அது மாதிரி தான், டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது அட்டாக்ல எக்ஸப்ட் ஒரு பொசிஷன். அதை நான் நெகட்டிவில் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைக்கர் பொசிஷன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெகட்டிவ் பேசும்போது பேசலாம். பட் எக்ஸப்ட் தட் ஒன் பர்டிகுலர் பொசிஷன், மற்ற எல்லா பொசிஷன்லேயும் வி ஹவ் காட் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பிளே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விங்கர்ஸாக வேணும்னா நெட்டோ இருக்கான், இப்போ சான்சோ இருக்கான். ரெண்டு பேருமே ஸோ வெர்சடைல் பிகாஸ் தே கேன் பிளே சென்ட்ரலி, தே கேன் பிளே லெஃப்ட், தே கேன் பிளே ரைட். ப்ரெடாமினண்ட்டாக விங்கர்ஸு, ஸோ லெஃப்ட் ரைட்டில் மேஜராக ஆடுவாங்க, சென்ட்ரலாகவும் ஆட முடியும். பட் தே ஆர் வெர்சடைல் விங்கர்ஸ் ரெண்டு பேரும். அண்ட் தென் வி ஹவ் காட் நானி மெடுவேக்கே ஹூ கேன் பிளே ஆன் த ரைட். அண்ட் வி ஹவ் காட் மிகாயிலோ முட்ரிக். பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டான், பட் ஸ்டில் வி காட் கிளிம்சஸ் ஆஃப் சம் குட் திங்ஸ் இன் த மேட்ச் விசஸ் கிறிஸ்டல் பேலஸ். ஆனால் அது இம்பேக்ட்ஃபுல்லாக ஆக முடியாத மாதிரி ஆயிடுச்சு ஜாக்சனோட ஃபினிஷ்னால. இஃப் யூ ஹேட் ஃபினிஷ் தட், முட்ரிக் would have got an assist, but that's totally different thing. So we have got Mudryk on the left and Madueke on the right. சென்ட்ரலாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் கூட we have got Cole Palmer, we have got Christopher Nkunku, Joao Felix, and Nkunku and Joao Felix can play in the left and Cole Palmer can play on the right. So the attacking mid and left and right wingers and the half spaces எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கு we have got plenty of options. And I also believe இது எல்லாமே ஒரு குவாலிட்டியான அடிஷன்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டு ஹேவ் தான் நம்ம டீமில். ஸோ இன் தேட் பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் அ பிக் பாசிட்டிவ் அண்ட் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் செல்சி. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் அனதர் பாசிட்டிவ் நான் இப்போ பார்த்த வரைக்குமே இது லாஸ்ட் சீசனோட எண்ட்லேருந்தே கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் டுவர்ட்ஸ் யூரோஸ்லேயும் அது அப்படி நல்லா தெரிஞ்சுது. அண்ட் now இப்போ இந்த பிரேக்குக்கு முன்னாடி நடந்த கொஞ்சம் மேட்சஸ்லேயும் இட் கெப்ட் கண்டினியூவிங். தட் இஸ்
த ரிசர்ஜன்ஸ் ஆஃப் மார்க் குக்கரேயா. அவனை போட்டு அந்த ஓட்டுனாங்க. நான் எனக்குமே ஐ ஹேட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹேட் மேஜர் டவுட்ஸ் இன் மார்க் குக்கரேயா, பட் he defied all the odds and proved that he is still a வெரி டீசன்ட் பிளேயர் அண்ட் இஸ் ஸ்டில் லைக் அவனை ஏன் வந்து பெப் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணான்ற கூடிய அளவுக்கு பிளேயரான்றதை இஸ் நவ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி இஸ் ப்ரூவிங். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு பென் சில்வெல் மட்டும்தான் இருந்தான் எல்லாத்தப்போ. இவனை தவிர இருக்கிற ஆப்ஷன் இவனை தவிர பென் சில்வெல் மட்டும்தான் இருந்தான். பென் சில்வெல் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இன்ஜுரியில் இருந்தான். ஸோ வந்து ஒரு பேட் பேட்ச் ஆஃப் ஃபார்மில் வந்து குக்கரையாக இருக்கிறப்போ we had no options than to play him. ஸோ அதனால் அவன் ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆகிட்டான்ற மாதிரி தான் தோணுது. Now he has catched up a good run. So I hope he continues that. And இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குக்கரையா. அண்ட் த பேக்கப் ஆப்ஷன் தட் யூ பர்ச்சேஸ் ஃபார் குக்கரையா யார்? ரெனாட்டோ வேகா. அவனுமே இட் சீம்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி ஷ்ரூட் பை. நம்ம மேலோ குஸ்டோ மாதிரியே தான் எனக்கு தோணுது. பிகாஸ் கம்மி காசுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஏதோ 11 மில்லியனோ 12 மில்லியன் யூரோஸ் அந்த ரேஞ்சில் தான் ஏதோ சம்திங் வாங்கியிருக்காங்க. ஃபார் தேட் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் அ வெரி வெரி கிரேட் பிளேயர். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கிறதுக்கு இட்ஸ் வெரி வெரி குட். எனக்கு தெரிஞ்ச ரெனாட்டோ வேகா அந்த ஃபிசிக்காலிட்டி, அவனோட ஸ்கில், சில என்ன சொல்கிறது அந்த ப்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருந்த திங்ஸ்லாம் நம்ம அகைன்ஸ்ட் சர்வர்ட் மேட்ச்சு அண்ட் ஆல்சோ உல்ஸ்லேயும் கொஞ்சம் பார்த்தோம் தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், பட் சம் ப்ரீமியர் லீக் கேம்லேயும் அவனுக்கு கொஞ்சம் விளையாட சான்ஸ் கிடச்சிது. ஸோ இட் வாஸ் வெரி குட் டு சேம் லைக் தேர் வெரண்ட் மெனி flaws in Renato Vega, so it's a thumbs up for him. So இந்த பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா we are pretty much secured on the left hand side என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பார்த்ததில். because we have Kukureya who can play for the majority, and if something happens to him or if we want to rotate, we can play Renato Vega who is also trustable என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்ததில். so that is one another positive sign. The other positive thing, sorry கொஞ்சம் கோல்டு இருக்குது அதனால தான், so please don't mind me, and we'll go on to the next point, which is all of the players, most of the players, all சொல்ல முடியாது, most of the players compared to last season எல்லாருமே now they are available for selection, because barring one or two players like Reece James or Lavia, அவங்கள தவிர எல்லா பிளேயர்ஸுமே அவைலபிளாக இருந்தாங்க. ஈவன் ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் லாவியா ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி பேக் இன் டு த டீம் ஆஃப்டர் த இன்டர்நேஷ்னல் பிரேக். ஸோ தட் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து நம்ம the difference between us finishing in 4th and 6th was due to the injuries. If we had the players, all the players available, we would have definitely finished in the 4th. ஸோ இப்போதைக்கு பார்த்த வரைக்குமே பெருசாக இன்ஜுரி 4-5 மேட்ச் தான் ஆயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு ஸ்டார்டிங்லேயே இன்ஜுரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேயே போன வாட்டிலாம் நிறையா பிளேயர்ஸ் வந்து ரோல்ட் அவுட்டே ஆகிட்டாங்க. லைக் வெஸ்லி ஃபொஃபானா, இங்கோங்கோ ஆன் அண்ட் ஆஃப் வந்து போயிட்டு இருந்தான். பட் அகைன் இங்கோங்கோ ஆல்சோ சீம்ஸ் லைக் ஓகே அவன் விளையாடிட்டு தான் இருக்கான் எல்லா மேட்சும் கிடைக்கிற சான்சஸ்லாம். அண்ட் த கிளப் இஸ் ஆல்சோ நாட் ரிஸ்கிங் எம் டூ மச், அங்கங்கே ஆட வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது, லாவியா மீன் ஹோப்ஃபுல்லி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ பிக் இன்ஜுரி, திருப்பி வந்துடுவான்னு தான் தோணுது. ஸோ தட் இஸ் ஒன் another பாசிட்டிவ் சைன் தட் ஆல் த பிளேயர்ஸ் ஆர் ஃபிட் அண்ட் ready to play the whole season. அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இட் வில் பி அ மேஜர் பூஸ்ட் ஃபார் அஸ். அண்ட் அனதர் பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் ஆஃப் லீவை கால்வெல் அண்ட் வெஸ்லி ஃபொஃபானா. பிகாஸ் இந்த சீசன் நமக்கு தியாகோ சில்வாவும் கிடையாது. we need to see some partnership building, and that we can see slowly from வெஸ்லி ஃபொஃபானா அண்ட் லீவை கால்வெல். ரெண்டு பேருமே ஒரு ஹை சீலிங் இருக்கிற பிளேயர்ஸ் தான். they have potential to become world class. ஸோ இஃப் தே கேன் கீப் அப் தேர் கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்க முடியுது. கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்லையுமே தே இம்ப்ரூவ் ஃப்ரம் வாட் வி saw in the Wolves match and Man City match. So match to match we can see improvements in these two players, and if that can keep continuing it will be a major positive sign for Chelsea, because டிஃபென்ஸ் தாங்க ரொம்ப வீக்கு. நான் அது நெகட்டிவில் அதை பற்றி ஒன்றும் பேசுகிறேன், பட் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க இந்த சீசன். இஃப் தே கேன் keep up their form and if they can stay fit and healthy for the remaining matches of the season, it will be a major boost for us. So that is one another positive பார்க்க முடியுது இப்போதைக்கு. That is regarding the Levi Colwill and Wesley Fofana partnership. And the last positive இப்போ வரைக்கும் என் கண்ணில் பட்டது வந்து we can see what Enzo Maresca is trying to play.
உன்னோட ப்ளே ஸ்டைல் அது எல்லாமே. ஏன்னா பொச்சட்டினோ நான் நல்லா பேக் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அந்த பேக் பண்ண டைம்லையுமே என்னால் ஐ வாசன்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாஸ் ட்ரைங் டு டூ. பட் இந்த ஒரு 3-4 மேட்ச்லேயே ஐ கேன் கிளியர்லி சி ஃப்ரம் என்சோ மரஸ்கா வாட் இஸ் ட்ரைங் டு டூ. அந்த ஸ்லோவாக ப்ளே வந்து பில்ட் பண்ணுற அந்த ஒரு விதம், அந்த பொசிஷன் பேஸ்டு சிஸ்டம், இது எல்லாமே வாய் வார்த்தையாக இல்லாமல் நம்மளால் ஃபீல்டுலேயும் கொஞ்சம் பார்க்க முடியுது. பட் அந்த இன்டென்சிட்டின்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அட்லீஸ்ட் வி கேன் see சம்திங் தட் வாட் த மேனேஜர் இஸ் ட்ரைங் டு டூ. அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் ஐ பிலீவ் மரஸ்கா அதுதான் நான் மற்ற ஃபேன்ஸும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வி ஹாவ் டு லைக் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த டீம். இந்த சீசன் போரிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வி கான்ட் டிஸ்கரேஜ் த பிளேயர்ஸ். வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் வாட் த மேனேஜர் இஸ் ட்ரைங் டு டூ அண்ட் வி ஹாவ் டு சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் பிஹைண்ட் த டீம். ஸோ திஸ் இஸ் அனதர் பாசிட்டிவ் இதில் நான் சேர்த்துப்பேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி வி ஆர் ஏபிள் டு see சம்திங் ஃப்ரம் தட் த மேனேஜர் இஸ் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட். அது ஃபீல்டில் தெரியுது. ஸோ திஸ் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஃபார் மீ அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் த பாசிட்டிவ்ஸ். ஸோ இப்போ நெகட்டிவ்ஸுக்கு போகலாமா? நேற்றுக்கு மேட்ச்லேயே நிறையா புலம்பியிருப்பேன். அதுக்கப்புறம் போன சில மேட்சஸ்லேயும் பார்த்த விஷயத்தெல்லாம் வச்சு கம்பைல் திஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நெகட்டிவ்ஸ். ஸோ த நம்பர் ஒன் நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் வி ஸ்டில் லேக் அ கோல் கீப்பர் அண்ட் அ ஸ்ட்ரைக்கர். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் ஐ எம் நாட் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்லேயே சொல்லுவேன். பிகாஸ் வி ஹேவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ் தேன் Nicholas Jackson to play as a striker for us. Maybe we can have some options of the false nine அந்த மாதிரி செகண்ட் ஸ்ட்ரைக்கர்னா அந்த மாதிரி தான் எதாவது ட்ரை பண்ணும். ஒரு ப்ராப்பர் இன் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர் நமக்கு நீக்கோ ஜாக்சனை தவிர வேறு யாரையும் ஆட வைக்க முடியாது. அண்ட் ஐ எம் நாட் சூப்பர் கான்ஃபிடென்ட் வித் நீக்கோ ஜாக்சன் பிகாஸ் கிறிஸ்டல் பேலஸ் கூடயே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அகைன் இந்த ஸ்டாட்ஸ் வச்சு சொல்லலாங்க, ஒரு சீசனில் 17 கோல் அடிக்கிறான், 12 கோல் அடிக்கிறான், 15 கோல் அடிக்கலாம், 20 கோல் அடிக்கலாம், எவ்வளோ கோல் வேணால் அடிக்கட்டும். பட் வி நீட் அ பிளேயர் ஹூ இஸ் ஏபிள் டு ஃபினிஷ் த சான்சஸ். கிடைக்கிற அந்த கிளியரான சான்சஸ் வந்து ஹி ஹேஸ் டு ஃபினிஷ் இட். அந்த முட்ரிக் போட்ட ஒரு பாஸை வந்து நேற்று கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்சில் ஹீ ஷுட் ஹேவ் ஃபினிஷ்ட் இட் பட் ஹி ஹேட் ஃபெயில் டு டூ அண்ட் திஸ் வில் கண்டினியூன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் திஸ் இஸ் வாட் த சேம் திங் வி ஹவ் சீன் லாஸ்ட் சீசன். ஸோ அதே விஷயம் வந்து இந்த சீசனும் கண்டினியூ ஆகுதுன்னு லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ தட் ஷுடன்ட் ஹேப்பன். ஸோ தட்ஸ் ஒன் நெகட்டிவ் நீக்கோ ஜாக்சனை பொறுத்த வரைக்கும். அண்ட் கோல் கீப்பரும் சொன்ன மாதிரி ராபர்ட் சான்சஸ் ஐ எம் ரியலி நாட் கான்ஃபிடென்ட் வித் திஸ் என்ன சொல்கிறது பிளேயிங் ஃப்ரம் த பேக். நிறையா இடத்துல வந்து கேவலமாக பாலை வந்து ஆப்போனன்ட் கையில் கொடுத்து விட்டுறோம். ஸோ ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் இன் தட். அண்ட் ஆல்சோ அவனோட ஷார்ட் ஸ்டாப்பிங்லேயும் சம் வேர்ல்ட் கிளாஸ் சேவ்ஸ் பண்ணுறான். அது மாதிரி அந்த ஸ்டாப்லாம் பண்ணாலுமே சில நேரத்தில் வந்து கொஞ்சம் தடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் உள்ளேயும் விட்டுறான். நேற்று கிறிஸ்டல் பேலஸோட கிளியர் கட்டாக அதை தடுக்க முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் யூ குட் ஹேவ் டன் சம்திங். கையாச்சும் வச்சுருக்கலாம், கையை கூட வைக்கலாம் அந்த பாலில், அது கிளியராக உள்ளே போயிடுச்சு. ஸோ த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வுட் பி தட் வி ஆர் லேக்கிங் அ ஸ்ட்ரைக்கர் அண்ட் அ கோல் கீப்பர் அண்ட் திஸ் இஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட் பிகாஸ் time and again after window they have failed to like என்ன சொல்றது add some striking options for the team and also goalkeeper விஷயத்துலையுமே they haven't reinforced anything. திருப்பி இந்த பண்ணியிருக்காங்க, திருப்பி 30 மில்லியன் ஹாகன்சன் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாமே லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆலிசனாக இருக்க முடியுமா, ஒரு இவன் பேர்னா ஒரு எடர்சனாக இருக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தே ஆர் நாட். அதுதான் ஹார்ஷ் ட்ரூத். இப்போதைக்கு தே ஆர் நாட் வேர்ல்ட் கிளாஸ் அண்ட் வி ஆர் லேக்கிங் வேர்ல்ட் கிளாஸ் ஆப்ஷன்ஸ் ஆன் போத் தீஸ் பொசிஷன்ஸ் விச் ஆர் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் த டீம். ஸோ திஸ் இஸ் ஒன் நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். And the other negative are our midfielders, Enzo Fernandez and Moises Caicedo. And லாவியா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். பட் மேஜராக என்சோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் கைசடோக்கு சொல்கிறதுனா பிகாஸ் இவங்க தான் பிக் மணி சைனிங்ஸ். பிகாஸ் 2 பேருமே 100 மில்லியனுக்கு மேலே. பட் அதுக்காக மட்டும் இல்லாமையும் பர்ஃபார்மன்ஸஸ் வச்சு பார்த்தாலுமே என்ன சொல்ல தோணுதுன்னா தே நீட் டு ஸ்டெப் அப் அண்ட் பி மோர் கன்சிஸ்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். Enzo Fernandez we can see his brilliance on and off, பட் அந்த கன்சிஸ்டன்சி திருப்ப சொன்ன மாதிரி அது வந்து ஃபுல் மேட்ச் த்ரூ அவுட் த மேட்ச் இருந்துச்சுன்னா இட் வில் பி மோர் குட். அதே மாதிரி இந்த டிரான்சிஷன் அப்போ பாலை லூஸ் பண்ணுறது,
தட் இஸ் என்ன சொல்கிறது, தட் இஸ் நாட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டீம். பிகாஸ் குரூஷியலான இடத்துல பாலை விட்டுடுறானுங்க. அண்ட் அகெயின் அங்கேருந்து வந்து ஒரு அட்டாக் பில்ட் ஆகுது ஆப்போசிஷன் டீமுக்கு. ஸோ அங்கேருந்து கோல்ஸ் போகிறது நம்ம நிறையவே பார்த்துட்டோம் இந்த ஒரு 3-4 மேட்ச்லேயே. ஸோ அண்ட் அகெயின் தட் நீட்ஸ் டு பி ஸ்டாப்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் another நெகட்டிவ். அந்த தேர்ட் நெகட்டிவ், அதாவது இப்போது லீவை கால்வேல் அண்ட் வெஸ்லி ஃபஃபானா பற்றி பாசிட்டிவில் சொன்னேன். சப்போஸ் அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி ஆச்சுனாலும் முடிஞ்ச கதை. ஏன்னா நான் நிறையா புலம்பியிருப்பேன். அண்ட் அகைன் அதே தான், பேக்கப்புக்கு நம்ம டீமில் இருக்கிற டிஃபென்ஸ், அதாவது நம்ம பி டீமோட டிஃபென்ஸ் லைக் ஸ்ட்ரென்த்து, ஸ்குவாட் டெப்த் எதுவுமே கிடையாது டிஃபென்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும். ஐ சிம்ப்ளி வில் நாட் ட்ரஸ்ட் பேடியஷிலே அண்ட் டிசாசி டு ஃபில் இன் த ஷூஸ் ஆஃப் போத் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ். கண்டிப்பாக அவனுக்கு பண்ண மாட்டானுங்க. வி வில் lose matches if we depend on these two players, and this is one another area the management has failed to improve in the season. Because அந்த இம்ப்ரூவ் சொல்கிறது கூட முடியாது. ஏன்னா இவங்களை வாங்கியிருக்கானுங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். we should have gone for some better players என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் நம்ம இந்த என்னதான் யுனைட்டோட குறை சொன்னாலும் நம்ம டிசாசியெல்லாம் வாங்கிய டைமில் தான் ஐ திங்க் தே பாட் லிசாண்ட்ரோ மார்டினஸ், அண்ட் ஐ பிலீவ் லிசாண்ட்ரோ மார்டினஸ் இஸ் அ மச் பெட்டர் பிளேயர். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி புவரான டிசிஷன் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அண்ட் தேட் ஹஸ் புட் அஸ் இன் சச் சிச்சுவேஷன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி டிஃபென்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் we are gone. Levi Colwill go, Wesley Fofana go. So we don't have strength in that position. This is one another negative வரைக்கும் பார்த்ததில். And the fourth point is that நம்ம strongest 11, நான் சொன்ன மாதிரி ஒன்றுமே அது என்னன்றது எனக்கே தெரில. 2 players have made their position very strong இப்போதைக்கு. ஒன் இஸ் நானி மெடுவேக்கே அண்ட் கோல் பாமர். அண்ட் அவனை தவிர யாருமே அவங்கவுங்க பொசிஷனை வந்து தே ஹவ் நாட் ஓன்ட் அப். இது வந்து என் பொசிஷனுன்ற மாதிரி கிவனாக ஒரு பிளேயருக்கு கூட என்னால் சொல்ல முடியல. டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் வி டோன்ட் ஹாவ் மெனி ஆப்ஷன்ஸ். லைக் 3 பேர் தான், கேசடோ, என்சோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் தென் ரோமியோ லாவியா. டிஃபென்ஸ்லேயுமே 2 ஸ்ட்ராங்கஸ்ட் பேரிங் வந்து நமக்கு லீவை கால்வில் அண்ட் வெஸ்லி ஃபஃபானா. அண்ட் லெஃப்ட் பேக் ரைட் பேக்லாம் நான் ஆல்ரெடி பாசிட்டிவ்ஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ தோஸ் ஆர் பிரிட்டி மச் ஃபிக்ஸ்ட். பட் இன் ரிகார்ட்ஸ் டு அவர் அட்டாக், எக்ஸப்ட் மடுவேக்கே அண்ட் கோல் பாமர், நன் ஆஃப் த பிளேயர்ஸ் ஹாவ் லைக் என்ன சொல்கிறது, என்னோட பொசிஷன்ற மாதிரி இன்னும் இவங்க தான்ற மாதிரி யாரும் தெரில. ஸோ மரஸ்கா நீட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் another நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிளேயர்ஸுக்கு வந்து இன்னும் கிளியராக டிஃபைன் ஆகலையோன்னு எனக்கு தோணுது. லைக் திடீர்னு நான் நெட் மேட்ச்லேயே பார்த்துருப்போம், திடீர்னு பார்த்தா இவன் என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து சென்டர் பேக்கில் ஆடுறான். டியூ டு இன்ஜுரிஸ்லாம் நடக்குது, புரியுது. பட் பார்த்தா கிறிஸ்டோபர் இன்குங்கு மாதிரியான ஒரு பிளேயர் திடீர்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஆடுறான். அவனை வந்து 90th மினிட் வந்து மரஸ்கா கொண்டு வரான். அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. ஸோ தட் இஸ் ஒன் another நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவங்க பிளேயர்ஸை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட பொசிஷனில் நிறையா ஆட வச்சுக்கிட்டு, புரியுது சில பிளேயர்ஸ் ஆர் வெர்சடைல்ன்ட்டு, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐ பிலீவ் தட் if a player is defined a role and being played in the same position for a long period of time, they will very well get to know what they need to do. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளியராக தெரியணும்னா they need to be played in the position and they கன்சிஸ்டண்ட்டாக ஆட வச்சுட்டே இருக்கணும். and they need to be told their role. அது ஒன்றும் கிளியராக சொல்லியோன்னு எனக்கு தோணுது. அண்ட் இப்படி வந்து கண்ணாபின்னான்னு ஆட வச்சுட்டு இருந்தால் அவங்களுக்குமே பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஃபார்மேஷன் பற்றியுமே இல்லைனா ஒரு அந்த ஃப்ளோ வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுமானது எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் ஒன் another நெகட்டிவ் தட் மரஸ்கா நீட்ஸ் டு ஃபிகர் அவுட். அண்ட் தீஸ் ஆர் த நெகட்டிவ்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ்ஸும் பார்த்துட்டோம், நெகட்டிவ்ஸும் பார்த்துட்டோம். இதுதான் வந்து இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 4 மேட்சா இல்லை 5 மேட்ச் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சீசன் ஆரம்பிச்சு. எஸ், ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மேட்சஸில் வந்து நம்ம பார்த்த வரைக்குமே இதுதான் நிலமை. அண்ட் ஐ ஹோப் ஆஃப்டர் த இன்டர்நேஷ்னல் பிரேக் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு we need to secure some points and climb up the table. because கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா கேம் வீக் 3 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமாலேருந்து we can see the table forming a shape. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. and we need to do better.
டு ஹாவ் அ பெட்டர் பொசிஷன் இன் த டேபிள். அண்ட் அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வீடியோஸ் இந்த சென்ஸ் மேட்ச் ப்ரிவியூஸோ ரிவ்யூஸ்லலாம் பார்க்குறப்போ வி வில் சி த டேபிள் டைனாமிக்ஸ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா very much thank you for that, and we'll meet in the next video. Until then, see you, bye bye, tada.